ஒரு தனியார் ஜெட் விமானம் ரொம்ப அமைதியான சூழ்நிலையில் பூமியிலிருந்து 4000 அடி உயரத்தில் பறந்துட்டு இருக்கு. அந்த விமானத்தில் எத்தனை நபர்கள் பயணம் செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 7 நபர்கள். அதில் 2 நபர்கள் ஒரு பைலட், இன்னொரு என்ஜினியர். பின்னாடி ஒரு 5 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அதில் ஒரு நபர் தான் ஆல்ஃப்ரட் லியோனார்ட் லோவென்ஸ்டைன். இந்த ஆல்ஃப்ரட் அப்படிங்கிறவர் உலகத்திலேயே 3வது பணக்காரர். இன்றைக்கி எப்படி நம்ம ஜெஃப் பெசஸ், பில் கேட்ஸ் இல்லாட்டி எலன் மஸ்க் அப்படின்னு சொல்கிறோமோ, அப்படி வருஷம் 1920 சொல்லப்பட்ட ஒரு நபர் தான் ஆல்ஃப்ரட் லியோனார்ட் லோவென்ஸ்டைன். இந்த ஆல்ஃப்ரட் அவர்கள் 4000 அடி உயரத்தில் பறந்துட்டு இருக்கும்போது அவர் பாக்கெட்லேருந்து ஒரு நோட் பேட் எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு என்னெல்லாமோ எழுதிட்டு இருக்கார். அஸ் யூஷுவல் அவர் செய்கிற வேலை தான் இது. எந்த ட்ராவல் டைம்லனாலும் அவர் என்ன தான் எழுதுவார், இப்படி எழுதிக்கிட்டே இருப்பார். அரை மணி நேரம் அந்த ட்ராவல் அப்படியே நல்லபடியாக போயிட்டுருக்கு. அரை மணி நேரத்தில் இவர் எந்திரிச்சு டாய்லெட்டுக்குள்ளே போகிறார். டாய்லெட்டில் போகிற மனுஷன் 10 நிமிஷம் 15 நிமிஷமாகவும் வெளியில் வரல. ஸோ அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி போய் பார்க்க போகிறாங்க. டோர் உள்ளே பூட்டியிருக்கு. சரி, டோரை உடச்சிட்டு போயிடலாம், ஹார்ட் அட்டாக் ஏதாவது வந்திருக்கலாம், இல்லாட்டி மயக்க நிலைமையில் அவர் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி டோரை உடச்சிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போகிற மனுஷன் ஆளை காங்கலை. அப்படின்னா இந்த ஆல்ஃப்ரட் அப்படிங்கிறவர் எங்கே போனார்? 4000 அடி உயரத்துலேருந்து கீழே விழுந்துட்டாரா? இல்லை சூசைட் பண்ணிட்டாங்களா? இல்லை ஏலியன் அவர்களை தூக்கிட்டு போயிருச்சா? இல்லை ஆல்ஃப்ரட் அப்படிங்கிறவர் அதில் பயணமே செய்யலையா? இப்படி ஒரு தீராத மர்மம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஆல்ஃப்ரட் லியோனார்ட் லோவென்ஸ்டைன். இந்த ஆல்ஃப்ரட் அப்படிங்கிறவர் ரொம்ப பெரிய பணக்காரராக இருந்தாருங்க. கிட்டத்தட்ட நிறைய கோடி அவர் பையில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லாட்டி அவருடைய கான்டாக்ட் கிடைக்கிறதுக்காக இருக்கட்டும், உலகத்தில் இருக்கிற எல்லா பணக்காரர்களுமே ரொம்ப பெரிய அளவில் ஏக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இவர் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெல்ஜியத்தை சார்ந்தவர். அடிக்கடி இவர் எங்கே வருவார்? பிரிட்டனுக்கு வருவார். லண்டனுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு பெல்ஜியத்துக்கு திரும்புவது அப்படிங்கிறது அவருடைய அன்றாட வாழ்க்கையாக இருந்தது. ஸோ 1920 இந்த காலகட்டத்திலாம் ஒரு பணக்காரர் அப்படிங்கிறப்போ அவரை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. பார்ப்பதற்கு ரொம்ப டிப்டாப்பாக இருப்பார். அப்படித்தான் இந்த ஆல்ஃப்ரட் அப்படிங்கிறவரும் இருந்தார். 1926 அவர் இன்டர்நேஷனல் ஹோல்டிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை தொடங்குறாரு. இந்த நிறுவனத்தில் நிறைய பண முதலைகள், அதாவது அன்றைய காலத்தில் இருந்த பண முதலைகள் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ 1926 இவர் கொடிக்கட்டி பறந்துட்டு இருக்கும்போது அடுத்ததாக இவர் என்ன நினைக்கிறாரு? கனடாவில் இயங்கக்கூடிய 2 நிறுவனத்தை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு முயற்சி எடுக்கிறார். அந்த 2 நிறுவனங்கள் பார்சிலோனா ட்ராக்ஷன், லைட் அண்ட் பவர் அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த நிறுவனத்தை இவரால் வாங்க முடியலை. ஒரு கட்டத்தில் இதுக்கு பின்னாடி அவர் போட்ட எஃபர்ட், இல்லாட்டி அதுக்கு பின்னாடி அவர் போட்ட முதலீடுகள் எல்லாமே வேஸ்ட்டாக மாறுது. ஸோ இவர் கடனாளியாக மாறுறாரு. பெரிய பணக்காரர்கள் சடனாக கடனாளியாக மாறுறது அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம்தான். ஸோ ஆல்ஃப்ரட்டுக்கும் இது சாதாரண விஷயமா இருந்தாலும் இவரை நம்பி ஷேர் போட்டவங்க, இல்லாட்டி பல நிறுவனங்களில் இவரை நம்பி இருக்கிறவங்க எல்லாருமே இவர்கிட்ட பணம் கேட்டு நச்சரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு நேரத்தில் தான் லண்டனில் வச்சு மிக முக்கியமான ஒரு மீட்டிங்க்கு யார் போகிறாரு? ஆல்ஃப்ரட் அவங்க போகிறாங்க. கரெக்டாக சொல்லப்போனால் 1928 ஜூலை மாதம் 4ஆம் தேதி அப்படின்னு சொல்லலாம். மீட்டிங் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. மறுபடியும் அவர் எங்கே வரணும்? பெல்ஜியத்துக்கு வரணும். இப்போ அவர் நிற்கிற ஏர்போர்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ரோய்டன் ஏர்போர்ட் தான். இந்த க்ரோய்டன் ஏர்போர்ட்லேருந்து பிரசல்ஸுக்கு வர்றது தான் அவருடைய ட்ராவல் பிளான். இதுக்காக ஒரு தனியார் ஜெட் அப்படிங்கிறது அங்கே நிற்கிது. அந்த தனியார் ஜெட் ஃபாக்கர் F7 அப்படிங்கிறது தான். இந்த ஃபாக்கர் F7 அப்படிங்கிற இந்த விமானத்தை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இந்த விமானத்தினுடைய முன்பகுதி அப்படிங்கிறது 2 சீட். ஒன்று பைலட் உட்கார்றது, இன்னொன்று வேற யாராவது தற்காலிகமாக உட்கார்றதுக்கான வேறொரு சீட். அங்கே பொதுவாக யார் உட்காருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மெக்கானிக் உட்கார்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு பைலட், ஒரு மெக்கானிக். பின்னாடி அப்படியே பார்த்தோம்னா, அதாவது இந்த பைலட், மெக்கானிக் இவங்க இருக்கிறது ஒரு செக்மெண்ட், தனியாக ஒரு ரூம் மாதிரி. அந்த ரூமுக்கும் பின்னாடி இருக்கிற கேபினுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. அவங்களால இங்கே வர முடியாது. ஸோ அதுக்கு பின்னாடி அடுத்ததாக கேபின் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். 12 நபர்கள் உட்காரலாம். இப்போ அங்கே 5 நபர்கள் மட்டும்தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க.
அதில் 4 பேர் ஆல்ஃப்ரெட் கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய நபர்கள். 2 ஸ்டெனோகிராஃபர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவங்க 2மே பெண்கள். 2 ஆண்கள் இருக்காங்க. அதில் ஒரு செக்ரட்டரி, ஆண் செக்ரட்டரி ஒரு ஆளும், அதே மாதிரி இவருடைய பிஸ்னஸுக்கு தேவையான சில ஐடியாஸை கொடுக்கக்கூடிய வேறொரு நபரும் இருக்காங்க. அந்த 2 நபர்களுடைய பெயர் ஃப்ரெட் பாக்ஸ்டர் மற்றும் ஆர்தர் ஹாக்சன் அப்படிங்கிறது தான். ஃப்ரெட், ஆர்தர் இவங்க 2 பேரும் தான் ஆண்கள். சரி, இந்த ஒரு விமானத்தினுடைய அடுத்த பகுதி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்ததாக ஒரு சின்ன ஒரு அறை இருக்குது. அதில் தான் டாய்லெட்டும் இருக்குது. அதே மாதிரி எக்ஸிட்டுக்கான ஒரு வழியும் இருக்குது. ஸோ இங்கே டாய்லெட் அப்படிங்கிறது ஒரு சிறிய ரக விமானம், ஒரு குட்டி ரூம், அவ்வளோதான். இந்த ஃப்ளைட்டில் எல்லாருமே ஏறுறாங்க. கரெக்டாக 6 மணிக்கு, ஜூலை மாதம் 4ஆம் தேதி 1928 6 மணிக்கு அவங்களுடைய பயணம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. அந்த விமானம் மெல்ல 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 பறந்து அந்த புல்வெளியிலிருந்து அப்படியே பறந்து செல்கிறது. இந்த ஆல்ஃப்ரெட் அவர்கள் 4000 அடி உயரத்தில் பறந்துட்டு இருக்கும்போது அவர் பாக்கெட்லேருந்து ஒரு நோட் பேட் எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு என்னெல்லாமோ எழுதிட்டு இருக்கார். திடீர்னு ஒரு 1/2 hour ஆயிடுச்சு, டாய்லெட் போகலாமே அப்படின்னு சொல்லி டோரெல்லாம் திறந்து டாய்லெட்டுக்குள்ளே போயிட்டார். இதை கொஞ்சமாக கவனிச்சுட்டே இருக்காரு ஃப்ரெட் மற்றும் ஆர்த்தர் அவர்கள். டாய்லெட் போன மனுஷன் 10 நிமிஷம் ஆயிடுச்சு, 15 நிமிஷம் ஆயிடுச்சு, இன்னும் வரல. ஆர்த்தருக்கு சின்னதாக ஒரு டவுட். ஸோ ஆர்த்தர் ஃப்ரெட்டுகிட்ட சொல்கிறார், நீ போய் என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லி. ஃப்ரெட்டும் நேராக டாய்லெட்டில் போய் கதவை தட்டி பார்க்குறாங்க. யாருமே சவுண்டு கொடுக்கல. ஃப்ரெட்டுக்கு கொஞ்சமாக பயம் வருது. இவர் எங்கே போனார், மயங்கி விழுந்திருப்பாரா, ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஃப்ரெட் கொஞ்சம் சப்தமாக அந்த கதவை தட்டுறாரு. யாருமே திறக்கலை. வேறு வழி இல்லை, கொஞ்சமாக உடச்சிட்டு திறந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி திறந்து பார்க்கும்போது, அதாவது ஷோல்டரை வச்சு அந்த கதவை உடச்சி திறந்து பார்க்குறாரு. அங்கே இருக்க ஆல்ஃப்ரெட்டை காணலை. ஆல்ஃப்ரெட்டை காணலையா? எல்லாருமே ஷாக்காக இருக்காங்க. இப்போ தானே மனுஷன் உலக போனார் அப்படின்னு சொன்ன உடனே இந்த இன்ஃபர்மேஷனை ரேடியோ வழியாக பைலட் ட்ரூ அவங்களுக்கு சொல்கிறாங்க. இந்த பைலட் இப்போ என்ன செய்கிறாருன்னா, இந்த விமானத்தை நிறுத்த வேண்டும். அப்படி நிறுத்துறதுக்கு ஏதாவது விமான தளத்தை தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடியே அங்கே ஒரு பீச் இருக்குது, அந்த பீச்சில் இந்த விமானத்தை நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. குட்டி ரக விமானம் அங்கே நிப்பாட்ட முடியும். கிட்டத்தட்ட 6 நிமிஷ ஸ்ட்ரகிளுக்கு பிறகு அந்த விமானம் தரையிறங்குகிறது. இப்போது இந்த விமானம் பறந்து வந்த இடம் இங்கிலீஷ் சேனல் அப்படிங்கிற ஒரு கடல் பரப்புக்கு மேலே தான். இந்த குட்டி தீவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பாருங்கள். இந்த தீவு யாருடைய கண்காணிப்பில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரான்சினுடைய கண்காணிப்பில் இருந்துகிட்ருக்கு. ஸோ ஒரு விமானம் நம்முடைய கண்காணிப்பில் இருக்கக்கூடிய இந்த தீவில் வந்து வருது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் அந்த விமானத்தை பார்த்து வராங்க. அந்த விமானத்திலேருந்து எல்லாருமே இறங்கி நிற்கிறாங்க. இராணுவ வீரர்களும் வந்துட்டாங்க. ட்ரூ, அதாவது அந்த விமானத்தினுடைய பைலட்டிடம் இராணுவ வீரர்கள் கேள்வி கேட்குறாங்க, எங்களுடைய ஏரியாவில் வந்து ஏன் இறங்கின அப்படிங்கிறது தான். அதுக்கு ட்ரூ சொல்கிறார், இல்லை நாங்கள் வந்து இந்த பிரசல்ஸுக்கு போகணும், இப்படி எதிர்பாராத விதமாக ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி என்னெல்லாமோ சமாளிக்கிறாரு. 1/2 மணி நேரத்துக்கு பிறகு அவர் உண்மையை சொல்கிறார். இப்படி ஆல்ஃப்ரெட் அப்படிங்கிறவர் என்னுடைய விமானத்தில் வந்தார், கீழே விழுந்துட்டாரான்னு தெரியல, அவரை தேடுறதுக்காக நாங்கள் இங்கே நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் ராணுவ வீரர்களுக்கு கிடைச்ச உடனே கிட்ட இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸுக்கும் பகிரப்படுகிறது. போலீஸ் ஆஃபீஸர்ஸும் வந்துட்டாங்க. ஸோ யாராவது கீழே விழுந்து இறந்துருப்பாங்களா, இல்லை நீங்கள் பொய் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்கிற பலவிதமான விவாதங்கள் அப்படி நடந்துட்டுருக்கு. வெறும் 1 மணி நேரத்தில் இந்த விவாதங்கள் முடிஞ்சு நீங்கள் எல்லோரும் உங்கள் நாட்டுக்கே போங்க அப்படின்னு சொல்லி இராணுவமும் காவல்துறையும் சொல்கிறாங்க. அப்படின்னா ஆல்ஃப்ரெட் எங்கே? ஆல்ஃப்ரெட்டை தேடுறதுக்காக நிறைய கப்பல்கள், இராணுவம், இது எல்லாமே அரேஞ்ச் செய்யப்படுகிறது. அந்த கடல் முழுவதுமாக ஆல்ஃப்ரெட் அப்படிங்கிறவங்களை தேடுறாங்க. ஜூலை 4ஆம் தேதி காணாமல் போனவர் ஜூலை 19ஆம் தேதி ஒரு நபரால் கண்டுபிடிக்கப்படுகிறார். அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே மீன் பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய நபர் தான். மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பிணம் மிதந்து வந்திருக்கு. பார்க்க கோட் சூட்லாம் போட்டிருக்கு, கையில் ரொம்ப விலை கூடின வாட்செல்லாம் இருக்குது. ஆனால் அதை திருப்பி பார்த்துருக்காரு, அழுகிய நிலைமையில் இருந்திருக்கு. பயந்தவர் கிட்ட இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு இன்ஃபர்மேஷனை சொல்லும்போது அவங்க அந்த பாடி எடுத்து பார்க்குறாங்க. ரொம்பவே அழுகிய நிலையில் இருந்ததால் இது ஆல்ஃப்ரெட் தானா அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. ஆல்ஃப்ரெட்டுடைய மனைவி அப்படிங்கிறவங்க வரவழைக்கப்படுகிறாங்க. மார்ச்சுரியில் வச்சு அவங்க பார்க்கும்போது ஆல்ஃப்ரெட் போட்டிருந்த அந்த கை கடிகாரம், அவங்க போட்டிருந்த ட்ரெஸ், இதை வச்சு இது ஆல்ஃப்ரெட் தான், இந்த உலகத்தில் 3வது பணக்காரர் தான் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஆனால் ஆல்ஃப்ரெட்டுடைய மனைவியாக இருந்தவர் மெட்லின் அவர்கள் தான். மெட்லின் அவர்களுக்கு இது ஆல்ஃப்ரெட் தானா, இவர் எப்படி இறந்தார் அப்படிங்கிறத கொஞ்சமாக சோதிச்சு பார்க்கணும். ஸோ இந்த மெட்லின் அவர்களை என்ன செய்கிறாங்கன்னா, தனியாரை கூப்பிட்டு, அதாவது போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறத தனியார் வகையாக செய்ய வைக்கிறாங்க. வேறொரு ஹாஸ்பிட்டலில், ஒரு தனியார் மருத்துவமனையில் இவருடைய போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறது செய்யப்படுது. இப்போது ஆல்ஃப்ரெட் அப்படிங்கிறவர் எப்படி இறந்திருப்பார்? 3 ரீசன் தான். ஒன்று மர்டர், யாராவது அவரை கொன்று இருக்கணும். இன்னொன்று அவர் தற்கொலை செஞ்சுருக்கணும். இன்னொன்று ஆக்சிடெண்ட்டாக எக்ஸிட் கதவை திறந்துருக்கணும். ஏன்னா அந்த விமானத்தினுடைய ஸ்ட்ரக்சரை நம்ம முதலே பார்த்தோம். இந்த 3 விஷயம்தான்.
ஜூலை 4 காணாம போனவர் ஜூலை 19 கண்டுபிடிக்கப்படுறாரு. ஆனா ஜூலை 12ஆம் தேதி பிரிட்டனுடைய அரசாங்கம் ரொம்ப விதமான சோதனையை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கான காரணம் இருக்கு. ட்ரூ அப்படிங்கிற ஒரு பைலட்டும் ராபர்ட் லிட்டில் அப்படிங்கிற மெக்கானிக்கும் தான் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. இந்த ட்ரூ பைலட் எல்லாத்தையுமே என்ன சொன்னார்னா, இவர் என்ன செஞ்சிருப்பார், ஆல்ஃபிரட் டாய்லெட்டுக்குள்ள போயிட்டு அடுத்ததா கதவு, இதுதான் மெயின் கதவு அப்படின்னு சொல்லி எக்ஸிட்டுக்கு கதவை திறந்திருப்பார், எதிர்பாராத விதமா கீழே விழுந்திருப்பார் அப்படிங்கிறதா இவங்களுடைய வாக்குமூலமா இருந்தது. இந்த ட்ரூ, ராபர்ட் இவங்கெல்லாம் சொல்றது உண்மைதானா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக அங்க இருக்கக்கூடிய பிரிட்டனுடைய அதிகாரிகள் இதே மாதிரியான விமானத்தை 1000 அடி உயரத்துல பறக்க வைக்கிறாங்க. அப்படி 1000 அடி உயரத்துல பறந்துட்டு இருக்கும்போது ஆல்ஃபிரடை விட நல்லா உடம்பு இருக்கிற நல்ல ஆஜானுபகமான ஒரு ஆளை வச்சு அந்த எக்ஸிட் கதவை திறக்க சொல்றாங்க. ஆனா அந்த எக்ஸிட் கதவு காற்றினுடைய உராய்வுக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கிறனால 6 இன்ச்சுக்கு மேல அவரால் திறக்க முடியல. 2 நபர்கள் சேர்ந்து அந்த கதவை திறந்து பார்க்குறாங்க. மறுபடியும் அவங்களால சரியா திறக்க முடியல. 1000 அடி உயரத்திலேயே இந்த கதவை திறக்க முடியலன்னா 4000 அடி உயரத்தில் இருக்கும்போது கண்டிப்பா காற்றினுடைய அழுத்தம் கூடுதலாக இருக்கும். அப்படின்னா இந்த கதவை திறந்திருக்க முடியாது. அப்படி எப்படி ஆல்ஃபிரட் அவர்கள் இறந்திருப்பாங்க. எய்தர் ஆக்சிடென்ட், எதிர்பாராத விதமாக அந்த கதவை திறந்துட்டோ இல்லை தற்கொலை செய்ய வேண்டிய எண்ணத்தில் இந்த கதவை திறந்து கீழே விழுந்துட்டார் அப்படிங்கிற தியரி அங்கே பொய்ப்பிக்கப்படுகிறது. ஏன்னா கதவை ஒரு நபரால் திறக்க வைக்க முடியாது. அடுத்த டவுட், இது கொலையாக இருக்கலாமோ அப்படிங்கிறது மட்டும்தான். ட்ரூ ராபர்ட் லிட்டில் இந்த மெக்கானிக் ஏன் இந்த ஒரு விமானத்தில் இருக்க வேண்டும்? இந்த கேள்விக்கு மத்தியில் அடுத்ததாக இருக்கக்கூடிய கேள்வி, கிட்ட இருக்கிற விமான தளத்தில் இவங்க தரையிறங்காமல் ஏன் ஒரு தீவில் வந்து தரையிறங்க வேண்டும்? ஏன்னா விமான தளத்தில் தரையிறங்கினா இவங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைச்சிருக்கும், சீக்கிரமாக ஆல்ஃபிரடை கண்டுபிடிச்சிருக்கலாம். ஒரு தீவில் இறங்கி இராணுவத்திடம்லாம் ரொம்ப பெரிய நேரத்தில் அவங்க உரையாடிட்டு இருக்கிற அந்த ஒரு டைம் வேஸ்ட் ஆகிருக்கே. அப்படின்னா ட்ரூ இவரை கொன்னிருப்பாங்களா அப்படிங்கிற அடுத்த கேள்வி வருது. ட்ரூ கொன்னிருப்பாங்களா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு வேறொரு காரணமும் இருந்துச்சு. அந்த ஃப்ளைட் ஃபோக்கர் F7 அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணிய நிறைய நபர்கள் என்ன சொன்னாங்கன்னா, எக்ஸிட் டோர் சமீப காலத்தில் மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான். ஸோ சமீப காலத்தில் மாற்றப்பட்டிருக்கிறது என்றால் இந்த ஃப்ளைட், அதாவது ஜூலை மாதம் 4ஆம் தேதி 1928 இது ஸ்டார்ட் பண்ணுற அந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக அந்த எக்ஸிட் கதவு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இல்லைன்னா அதனுடைய நட்டு போல்ட்டெல்லாம் கழட்டி வச்சிருக்காங்க. இது தெரியாமல் ஆல்ஃபிரட் அவர்கள் உள்ளே வந்து அந்த எக்ஸிட் கதவு திறந்திருக்கேன்னு சொல்லி அடைக்க ட்ரை பண்ணியிருப்பாரு. அப்படி அடைக்கும் போது எதிர்பாராத விதமாக வெளியில் விழுந்திருப்பாரு அப்படிங்கிறது தான் அடுத்த தியரி. ஆனால் இந்த தியரியில் எதிர்பாராத விதமாக இவர் விழுந்த பிறகு இந்த கதவு தானாக அடைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்படி அடைக்காமல் இருந்திருந்தா இது ஒரு குட்டி விமானம், ரொம்ப பெரிய சப்தம் கேட்டிருக்கும். இந்த ஸ்டெனோகிராஃபர்ஸுக்கோ இல்லாட்டி அவங்களுடைய ஊழியர்களிடமோ எந்த விதமான டவுட்டும் இல்லை, அவங்கள்ட்ட எந்தவித சப்தமும் கேட்கவில்லை, டோர் உள்பக்கமாக பூட்ட வேற செஞ்சிருந்து. ஸோ இந்த தியரியும் அங்கே என்ன செய்யுது, பொய் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்படுது. அப்படின்னா இவங்களை யார் கொண்டிருப்பாங்க? ஊழியர்கள் கொண்டு இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா 2 பெண்கள் சேர்ந்து ஒரு நபரை தள்ளி விட்டுருக்க முடியாது. இன்னொரு ஆண் உள்ளே தான் உட்காந்துட்டே இருக்கார், வெளியிலே வரல. ஒருத்தர் மட்டும்தான் ஆல்ஃபிரட் இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணாங்க. இந்த வாக்குமூலம் எல்லாமே பக்காவா இருந்ததுனால ஊழியர்களும் கொஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. சரி, இவ்வளோ பெரிய மர்மங்களுக்கு மத்தியில் அடுத்ததாக என்ன நடக்குது தெரியுமா? போஸ்ட்மார்ட்டம் முடியுது. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்ச உடனே இந்த ஆல்ஃபிரட் அப்படிங்கிற உலகத்தில் இருந்த 3வது பணக்காரனை ஒரு ஓரமாக கொண்டு புதைக்கிறாங்க. அப்படி புதைச்ச பிறகு அவருக்காக கல்லறை அப்படிங்கிறது எழுப்பப்படவில்லை. அப்படி கல்லறையில் ஒரு கல் வச்சு ஒரு பெயர் எழுதுவாங்க பாருங்க, அப்படி ஒரு பெயர் கூட அந்த கல்லறையில் வைக்கப்படவில்லை. இவங்களுடைய மனைவி அப்படிங்கிறவங்களுக்கும் இல்லாட்டி ஆல்ஃபிரட் நடத்திட்டு வந்த நிறுவனத்திற்கும் ஷேர் அப்படிங்கிறது 50% அதிகரிக்குது. 50% அதிகரிப்பது கூடவே ஆல்ஃபிரட் ரொம்ப லைஃப் இன்சூரன்ஸ் வாங்கியிருந்தாரு. அந்த பணம் எல்லாமே கிடைக்குது. அவங்களுடைய நிறுவனம் ரொம்ப லாபத்தில் இயங்க ஆரம்பிக்குது. ஸோ இப்படி லாபத்தில் இயங்க வைப்பதற்காக ஆல்ஃபிரட் அவர்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் தான் இதை செஞ்சிருப்பாங்க. அதுக்காகத்தான் பைலட் மற்றும் மெக்கானிக்கை இவங்க விலை கொடுத்து வாங்கியிருப்பாங்க, இல்லாட்டி மர்டர் பண்ண வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. கடைசியாக வேறொரு தியரி முன்வைக்கப்படுது. அது என்னன்னா, ஆல்ஃபிரட் சாகவே இல்லை அப்படிங்கிறது தான். 14 நாட்களுக்கு பிறகு ஒரு பிணம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த பிணத்தை இதுதான் ஆல்ஃபிரட் அப்படின்னு சொல்லி எப்படி நம்பினாங்கன்னா, அவர் போட்டிருந்த வாட்ச் மற்றும் அந்த சியூட், அதாவது அவருடைய உடை, இதை யார் வேணாலும் மாற்றி இருக்கலாம். ஆல்ஃபிரட் அவர்களுடைய DNA டெஸ்ட் செய்யப்பட்டதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. நம்ம முதலே பார்த்தோம், பிரெஞ்சு அப்படிங்கிற அந்த இராணுவமும் காவல்துறை அதிகாரிகளும் அந்த விமானம் தரையிறங்கி அந்த ஐலண்டில் தீவுகளில் தரையிறங்கிய விமானத்தை வெறும் 1/2 மணி நேரம் இல்லாட்டி 1 மணி நேரம் கேள்விகள் கேட்டு உடனே பறக்க விட்டுட்டாங்க. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சக்திகள் இயங்கி இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறதே ஒரு நாள் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறதான் அடுத்த உண்மை. ஆல்ஃபிரடே கடன் தொல்லை காரணமா தான் சாகாம வேறொரு பிணத்தை வச்சு நாடகம் ஆடிட்டாரா? DNA டெஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவருடைய போஸ்ட்மார்ட்டமும் தனியார் ஹாஸ்பிட்டலில் தான் நடந்துச்சு. அவருக்கு கல்லறை அப்படிங்கிறது
எழுப்பவில்லை. அவருடைய மனைவிக்கு ஆல்ஃப்ரட் உயிரோடு இருக்கார் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவங்கள தனியாக வேறொரு இடத்துல, சாதாரண ஒரு பிணம் தானே அப்படின்னு சொல்லி தனியான ஒரு இடத்தில் பிதைத்தார்கள். ஆல்ஃப்ரட் உயிரோடு தான் இருந்தார் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இதில் எது உண்மை அப்படிங்கிறது இன்றளவும் தீர்க்கப்படவில்லை. இதுவும் ஒரு தீராத மர்மம் தான். ஸோ ஆல்ஃப்ரட் லியோனார்ட் லோவின்ஸ்டன், ஜெயலலிதா அவர்கள் இறந்தது தான் மர்மம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். இந்த உலகத்தில் 3வது பணக்காரர் இறந்ததும் மர்மம் தான். இது எப்படி இருக்குது? இந்த டாபிக் புதுசாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் பகிரலாம். இதே மாதிரி இன்னும் டாபிக் வேணும்னா நீங்கள் ஏதாவது சஜஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. எல்லாருமே தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.